எக்கனாமிக் சர்வேல சாப்டர் 3 இந்த வீடியோவில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட எய்ம் வந்து GS3 மெயின்ஸில் முடிக்கிறோம். அதில் உங்களுக்கு தெரியல, GS3 மெயின்ஸில் முக்கியமானது எக்கனாமி இருக்குது, என்விரான்மெண்ட் இருக்குது. அதில் எக்கனாமியை முடிக்கணும். லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், எக்கனாமியில் டோட்டலாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும் மெயின்ஸில். ஓகே, ப்ரிலிம்ஸ் விட்டுருங்க, நம்ம பார்க்குறது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அந்த 10 கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் அந்த எக்கனாமியோட டேர்ம்ஸ் இருக்குல்ல சிலபஸில், அந்த ஒவ்வொரு டேர்ம்ஸுமே ஒரு 3 ஆங்கிளில் படித்தாலே கரண்ட் அஃபேர்ஸோட படித்தா எழுதிடலாம். அதில் அவுட் ஆஃப் 10ல் மினிமம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் 8 வச்சுக்கலாம். 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்கனாமிக் சர்வேலேருந்து கேட்டுருவாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா இந்த புக்கோட எய்மே என்னென்னா, லாஸ்ட் 1 இயரில் எக்கனாமியில் என்னென்ன அப்டேட்ஸோ அந்த அப்டேட்ஸை கலெக்ட் பண்ணி தரது மட்டும் கிடையாது. அதாவது லாஸ்ட் 1 இயர் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னது எக்கனாமியில், அந்த எக்கனாமியில் நடந்த இம்பேக்ட் என்ன, அந்த இம்பேக்டை சரி பண்ணுறது கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் என்ன, கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் ஒன்று, அந்த கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக இல்லையா, உலகளவு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க, மெயின் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஜிக் புரிஞ்சில் ஜென்ரலாக வந்து எக்கனாமிக் சர்வேலேருந்து ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் வரும். அது ஃபேக்சுவலாக வரும், ஏன்னா வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் போட்டுருக்குலாம் வந்துடும். ஆனால் எக்கனாமிக் சர்வே மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டையும் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயரில் வந்து இந்தியாவோட பொருளாதாரம் குறைஞ்சி போச்சு, காரணம் லாக்டவுன். லாக்டவுன் யார் போட்டது? கவர்மெண்ட் போட்டிருக்கு. கவர்மெண்ட் லாக்டவுன் போட்டிருக்குல்ல, அதுக்கான காரணங்கள் என்ன லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. லாக்டவுன் போட்டதால பாசிட்டிவ் நடந்திருக்காங்க, பாசிட்டிவ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள், ஒரு 100 ரூபா எடுத்துட்டு நம்ம அதிகமாக காசு வந்து அதிகமாக கொடுத்து வச்சுக்கலாம் லாக்டவுன் டைமில். அப்போ அதனால இம்பாக்ட் என்ன? இப்போ கவர்மெண்ட் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இதை பண்ணியிருக்கேன், ஏன் பண்ணேன், இதனால என்ன பாசிட்டிவ்னு சொல்லிட்டு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேயே விட்டுருவாங்க எக்கனாமிக் சர்வே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 இயரில் ஒரு மெயின்ஸ் புக் வந்து அது கண்டிப்பாக யூபிஎஸ்சியில் கொஸ்டின் பேப்பரில் ரெஃப்ளெக்ட் கண்டிப்பாக இருந்து வரும், எக்கனாமிக் சர்வே வரும். அதனால தான் சொல்கிறாங்க எக்கனாமிக் சர்வே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு காரணம் இது. ஏன்னா நீங்கள் தேடி 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 ஒவ்வொரு நியூஸாக படிக்கிறத விட கவர்மெண்ட்டே கொடுத்துருச்சு. இதான் லாஸ்ட் 1 இயரில் இந்தியாவோட எக்கனாமி நான் பண்ண வேலைகள். இது கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ். நான் அப்படி பண்ணியிருக்கேன், இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணியிருக்காங்க, எது பெஸ்ட்னு பாருங்கள். இன்டர்நேஷனல் லெவலில் போட்டி போடும்போது நம்ம சூப்பராக இருக்கும், எல்லா ஆங்கிலையும் கொடுத்துரும், மெயின்ஸ் ஆங்கிலையும். அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன், ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள். இது சாப்டர் 3. இந்த ஹெட்டிங் பாருங்களேன், இந்தியாஸ் சாவரின் கிரெடிட் ரேட்டிங் ரிஃப்ளெக்ட்ஸ் இட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். 2 கீவேர்ட் இருக்கு. ஒன்று வந்து கிரெடிட் ரேட்டிங், இது ஒன்று. ரெண்டாவது ஃபண்டமெண்டல்ஸ், ரெண்டாவது கீவேர்ட். இங்கே ஃபண்டமெண்டல்ஸ்னா எக்கனாமியோட அடிப்படைகள். ஒவ்வொரு கண்ட்ரியோட அடிப்படை என்னன்னா ஜிடிபி தான். அதாவது அந்த கண்ட்ரியோட growth தான் அடிப்படை. அப்போ நம்மளோட growthக்கும் கிரெடிட் ரேட்டிங்க்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை நம்ம growthக்கு ஏற்ற மாதிரி ரேட்டிங் இருக்கா அப்படின்றதெல்லாம் படிக்க போகிறோம். ரேட்டிங் தெரியல உங்களுக்கு, அதுக்குள்ள பேசிக்காக இருக்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் சாப்டர் 1, 2ல் இருக்கிறத குட்டியாக சொல்லிடுறேன். ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் எனக்கு வந்து ஆடியோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகாத மாதிரி இருந்தது. நான் சிம்பிளாக லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தா சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்ததை சிம்பிளாக 2 விஷயத்தில் கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லைஃப் வெர்சஸ் லைவ்லிஹுட். ஞாபகம் இருக்குல்ல, அதாவது இந்தியா முன்னாடி இந்த கோவிட் டைம் கொடுத்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது டைலமா. அதாவது கவர்மெண்ட்டுக்கு மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணுமா, இல்லை இந்த கோவிட் டைமில் பொருளாதாரம் அடிப்படுது இல்லை, ஏன்னா லாக்டவுன் போட்டுட்டா சப்ளை நின்றும், அதான் ப்ரொடக்ஷன் நின்று போய்டும். எக்கனாமி உங்களுக்கு தெரியும்ல, வாட் இஸ் ஜிடிபின்னா ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணுறோமோ அதான் ஜிடிபி. அப்போது ப்ரொடக்ஷன் நின்று போச்சுன்னா பொருள் உற்பத்தி பண்ண முடியாது, ஜிடிபி போயிடும். அப்போ நம்ம எதை பார்க்கணும், இந்தியா யோசிக்கிறதுல அதில் டைலாமா பார்த்தோம்ல. அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, லைஃப் தான் முக்கியம், லைவ்லிஹுட் பார்த்துக்கலாம், பொருளாதாரத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு பொருளாதாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு லைஃப் என்ன பண்ணலாம் காப்பாற்றலான்னு என்ன பண்ணுறாங்க, லாக்டவுன் போடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டேல பார்த்தோம், லாக்டவுன் போடுறாங்க. லாக்டவுன் போடுறதுக்கு காரணம் என்ன, அதில் பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தோம். ஒரு 3 பாசிட்டிவ் பார்த்துருப்போமா. ஒன்று வந்து லாக்டவுன் போட்டுட்டா இந்த ஸ்ப்ரெட்டிங் குறையும்ல, ஸ்ப்ரெட்டிங் குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டாலிட்டி ரேட்டு குறைஞ்சிரும்ல, அது ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது முக்கியமானது ஃப்ளாட்டனிங் ஆஃப் கர்வ் பார்த்தோம்ல. எஸ், இன்னைக்கு நம்ம ஊரில் கொரோனா வருதுன்னா நாளைக்கே பீக் வராமல் இந்த பீக்கை தள்ளி போடுறதுக்கு லாக்டவுன் போடுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். வாட் ஆர் தி பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் ஆஃப் அது ஏன் போட்டோம் லாக்டவுன், அதனால் நடந்த பாசிட்டிவ்ஸ் என்ன, எவ்வளோ கேஸஸ் குறைச்சிருக்கிறோம் லாக்டவுன் போட்டது, அதெல்லாம் பார்த்தோம்ல. அது ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம். செகண்ட் சாப்டரில் பொருளாதாரத்தை எப்படி பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் முடிச்சல. சாப்டர் 1 சாப்டர் 2 டிஃப்ரென்ஸ் என்னன்னா, சாப்டர் 1ல் வந்து லாக்டவுன் போனதுக்கான காரணம் என்ன, அதில் வந்து சயின்டிஃபிக் பேசிஸ் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு லாக்டவுன் போனோம், அதனால என்னென்ன பெனிஃபிட் கிடைச்சது அதெல்லாம் பார்த்தோம் சாப்டர் 1. சாப்டர் 2ல் ஓகே லாக்டவுன் போட்டோம், ஓகே தான், அதனால பொருளாதாரம் எக்கனாமி
யாருமே இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா எல்லாம் ப்ரொடக்ஷன் நின்று போச்சு. அந்த ப்ரொடக்ஷன் நின்று போனதால கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா தன்னோட ஃபிஸ்கல் பாலிசி எக்ஸ்பான்ஷன் பண்ணுது, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுது. அதாவது ப்ரொடக்ஷன் நெகட்டிவ்ல போயிடுச்சு, அந்த நெகட்டிவ் வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்டர் சைக்கிள் அப்ரோச் பண்ணுறோம். அந்த அப்ரோச், அதாவது கவர்மெண்ட் தன்னோட ஃபிஸ்கல் பாலிசி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்றது சாப்டர் பார்த்தோம்ல. ஏன்னா கவர்மெண்ட் அதிகமாக செலவு பண்ணதுனாலே கடன் வாங்கி செலவு பண்ணணும். அப்போது அதுக்கு என்ன அதிகமாகிடும், டெப்ட் அதிகமாகிடும். அப்போ டெப்ட் அதிகமாகுது, டெப்டை குறைக்கலாம் அப்படி யோசிக்கிறது கரெக்டா, இல்லை இந்த டைம்ல கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது கரெக்டானு கம்பேர் பண்ணிப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணி என்ன பண்ணி பண்ணுவோம், இந்தியாவோட டெப்ட் இருக்கு கம்மியாக தான் இருக்கு. உலக அளவு பார்க்கும்போது நம்ம இந்தியாவோட டெப்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளிநாட்டில் கடன் வாங்குறது கம்மி தான். அப்போ இந்த காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லது. பார்த்தோம்ல, டூரிங் ரெசெஷன் டைம் பார்த்துருக்கோம். ரெசெஷன் டைம்ல இன்வெஸ்ட் பண்ணால் நான் மக்கள் கையில் காசு சேவ் பண்ண மாட்டாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெவலப் ஆகும்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஒய் லாக்டவுன், ரெண்டாவது ஒய் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம் சாப்டர் 2, மூணாவது நம்ம இன்வெஸ்ட்லாம் பண்ணுறோம்ல அது நம்மளோட அடிப்படையை இம்பாக்ட் பண்ணுதா, அதாவது நம்மளோட எக்கனாமிக் ஜிடிபி க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுதா, நம்மளோட ஜிடிபி க்ரோத் இம்ப்ரூவ் ஆக நம்மளோட ரேட்டிங் அதிகமாகுதா. ரேட்டிங் புரியுதுல, எக்ஸாம்பிள் நான் ஒரு கண்ட்ரி, நான் கடனே வாங்காத ஆளு, இன்னொரு கண்ட்ரி வந்து நிறைய கடன் வாங்குது. அப்போ உலக அளவில் யாரோட ரேட்டிங் சூப்பராக இருக்கும், என் ரேட்டிங் சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் கடனே வாங்கல. அப்போ நான் கடனே வாங்காத நாடுனா நான் ஃபியூச்சரில் என்னோட நாடு ஆகாது, பொருளாதாரம் விழாது. பார்த்துருக்கோம்ல, அதாவது வந்து கம்ப்ளீட்டில் சொல்லுவாங்கல்ல, கம்ப்ளீட் ஃபால் டவுன் சொல்லுவாங்க. நீங்கள் கடன் வாங்கிட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரி என்ன பண்ணுவோம், நிறைய வட்டி கட்டணும். வட்டி கட்டுச்சுன்னா ஒட்டுமொத்தம் எக்கனாமி ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். அப்போது ப்ரைவேட் காரன் இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டான். அப்போது ஒரு இப்போ தெரியல உங்களுக்கு, நம்ம இருக்கிறதே குளோபலைசேஷன். அப்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு இது முக்கியம், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். எல்லா கண்ட்ரியும் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். அப்போது ப்ரைவேட் காரன் ஒரு கண்ட்ரிக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரனாலே முதல்ல எதை பார்ப்பான்னா அந்த கண்ட்ரியோட ஹெல்த்தை பார்ப்போம். அந்த கண்ட்ரியோட ஹெல்த்தை பார்க்கணுமா அந்த கண்ட்ரியோட ரேட்டிங் பார்ப்போம். புரிச்சுல, இந்த ரேட்டிங் 5 ஸ்டார் இருந்தால் தான் ஓகே, அப்போ இந்த கண்ட்ரிக்கு ரேட்டிங் 5 ஸ்டார். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த கண்ட்ரி வந்து ஹெல்த்தியாக இருக்கும், பெருசாக கடன் வாங்காது, அதையும் விழாது, இன்ஃப்ளேஷன் வராது, கரெக்டாக இருக்கும். அப்போ நான் நம்பி உள்ள இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்க போகும். இந்தியாவோட ஜிடிபி பயங்கரமாக இருக்கா, அதுக்கேற்ற ரேட்டிங் இருக்கா, அதெல்லாம் பார்க்க போகும் இந்த சாப்டர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் கிரெடிட் ரேட்டிங் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் கிரெடிட் ரேட்டிங் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் கிரெடிட் புரிஞ்சுக்கணும்ல. கிரெடிட்னா என்னென்னு புரிஞ்சுட்டா அடுத்து புரிஞ்சுக்கும். கிரெடிட்னா தெரியும்ல. இப்போ நான் எக்ஸாம்பிள், நான் பேங்க்கு போகிறேன், பேங்க் எனக்கு லோன் தருது, எனக்கு காசு என்ன ஆகுது, கிரெடிட் ஆகுது, அது கிரெடிட். ஓகே, இப்போது நான் ஒரு 1 2 2 பேரும் பேங்க் போகிறோம், பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறோம், லோன் தராங்க. அப்போ எனக்கும் லோன் கிரெடிட் ஆகிடுச்சு, இவருக்கும் லோன் கிரெடிட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நான் கரெக்டாக காசை கட்டிடுவேன். ஓகே, அப்போ என்னோட ரேட்டிங் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வாங்கின காசை திருப்பி கட்டுறதால என்னோட ரேட்டிங் வந்து 5 ஸ்டார் கட்டுவோம். இவனுக்கும் கிரெடிட் ஆகிடுச்சு, ஆனால் இவன் காசு கட்டுறதுக்கு வந்து 10 வருஷம் எடுத்துக்கிட்டான். அப்போ இவனோட ரேட்டிங் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அடுத்த தடவை நீ பேங்க் லோன் வாங்க போகிறேன், இவனுக்கு கடன் தருவாங்களா, தர மாட்டாங்க. காரணம் இவனோட கிரெடிட் ரேட்டிங் ரொம்ப போராக இருக்குது, 1 ஸ்டார் தான் இருக்குது. காரணம் புரிஞ்சுல. எஸ், இப்போ நான் இண்டிவிஜுவலாக சொன்னேன், அதுதான் ஒரு கம்பெனிக்குமே ரேட்டிங் இருக்கும், அதே ஒரு கண்ட்ரிக்கும் ரேட்டிங் இருக்கும். ஒரு கண்ட்ரி கடன் வாங்கியிருக்கோம், கடன் வாங்கின உடனே இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவோட கிரெடிட் ரேட்டிங் 5 ஸ்டார் ரிப்போர்ட் என்ன அர்த்தம்னா, இந்தியா கடன் வாங்குச்சுன்னா அது சூப்பராக ரிட்டர்ன் பண்ணிட்டுன்னு அர்த்தம். அதான் பார்த்தோம். இப்போ ஒரு கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங் வந்து 1 ஸ்டார் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா இவன் திருப்பி கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். புரிச்சுல. அப்போ எதை பற்றி பேசுது, ஒரு ஆள் கடன் வாங்கினா திருப்பி கட்டுற அந்த ஹெல்த்தியை பேசுது. ஒரு ஆள் திருப்பி கட்டணும்னாலே அவன் வந்து ஒர்க் பண்ணாதான் அவன் கட்ட முடியும். அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரி வந்து திருப்பி கட்டாது கரெக்டாக, அதனால 1 ஸ்டார் நான் தரேன்னா என்ன அர்த்தம், அந்த கண்ட்ரியில் பொருளாதாரம் சரியில்லை, ப்ரொடக்ஷன் சரியில்லை, எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம்ல. எஸ், அப்போ கிரெடிட் ரேட்டிங் வச்சுக்கிட்டு ஒரு கண்ட்ரியோட ஹெல்த்தை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். த கிரெடிட் ரேட்டிங் மெஷர்ஸ் தி எபிலிட்டி ஆஃப் த பர்சனாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், கண்ட்ரியாக இருக்கலாம், டு ஃபுல்ஃபில் தயர் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். நீ கடன் வாங்கியிருக்கேன், நான் உனக்கு காசை கொடுத்துருக்கேன், உனக்கு கிரெடிட் ஆகிருக்கு, அந்த கிரெடிட்டை வந்து நீ திருப்பி கட்டிடுறியா, கமிட்மெண்ட்டாக கட்டி ஃபுல்ஃபில் பண்ணிடுறியா, பேஸ்ட் ஆன் தயர் ப்ரீவியஸ் டீல். பண்ணி கொடுச்சுன்னா இப்போ நம்ம எல்லாருமே பேங்க்கு போய் கடன் கேட்டால் சில பேருக்கு தான் தருவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு தருவாங்க, ப்ரைவேட் காரங்க தர மாட்டாங்க. காரணம் கவர்மெண்ட் ஆஃபீஸரால் ஈஸியாக கட்டிட முடியும். அதாவது தே கேன் ஏபிள் டு ஃபுல்ஃபில் தயர் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். யார் நம்புறாங்க, பேங்க் நம்புது. காரணம் மாதம் சம்பளம் வருது, அப்போ ஈஸியாக கட்டிடுவான், அவனோட ரேட்டிங் அதிகமாக இருக்கும்னு நம்புறான். புரிஞ்சுல. எஸ்,
இட் இஸ் தி குவான்டிஃபைட் அசஸ்மெண்ட் ஆஃப் தி கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் தி பாரோவர். நான் தான் கடை வாங்குறேன், நான் கடை வாங்குற காசு வந்து வர்த்தியா, அவகிட்ட அந்த காசு தரது வர்த்தியான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு பேராமீட்டர் தான் கிரெடிட் ரேட்டிங். ஓகே, இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, இப்போ தெரிஞ்சு போச்சு கிரெடிட் ரேட்டிங்னு அர்த்தம் ஒரு ஆளோட வர்த்தினஸ், அவன் காசு வாங்கினா திருப்பி கொடுத்துருவா கொடுக்க மாட்டான் வர்த்தினஸ். அப்போ இங்கே என்ன அர்த்தம் கொடுப்பாரு, சாவரன் கிரெடிட் ரேட்டிங்னு அர்த்தம். ஒரு இண்டிவிஜுவல் கடை வாங்கினா அது இண்டிவிஜுவல் கிரெடிட் ரேட்டிங், ஒரு கண்ட்ரியோட ரேட்டிங் போட்டால் அது சாவரன் கிரெடிட் ரேட்டிங். புரிஞ்சுல? எஸ், கடை வாங்குறது இண்டிவிஜுவல் கடை வாங்குவா, கம்பெனி கடை வாங்கும், கண்ட்ரி கடை வாங்கும். ஒரு கண்ட்ரி கடை வாங்குறது, கடை வாங்கியிருக்கானா அவன் திருப்பி கட்டுவானா கட்ட மாட்டானா அப்படின்ற ரேட்டிங் போடுறது வந்து சாவரன் கிரெடிட் ரேட்டிங். அப்போ சாவரன் என்ன அர்த்தம், கண்ட்ரின்னு அர்த்தம். அது என்ன பண்ணலாம், கம்பெனி கிரெடிட் ரேட்டிங் போடலாம். அப்போ ஒவ்வொரு கம்பெனிஸோட அந்த கிரெடிட் வர்த்தினஸை மெஷர் பண்ணுறான். இன்னும் உங்களுக்கு புரியுதா, இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி 100 கோடி கடை வாங்குறது, இவனும் 100 கடை வாங்குறான். ஆனால் இந்த கம்பெனியால காசை திருப்பி கட்ட முடியல பேங்க்ல. கொஞ்சம் காரணம் என்னவா இருக்கும், அவங்ககிட்ட காசு இருக்குது, ஆனால் இந்த காசு அவங்களால கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ளாப் ஆயிருக்கும், பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆயிருக்கும். அப்போ லாபம் வரல, லாபம் வராததால திருப்பி கட்ட முடியும். அப்போ இந்த கம்பெனிக்கு நீங்கள் லோன் தராது, இல்லை லாபம் வராதுன்னு முடிவு பண்ணுவோம். அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்கும், அது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஊரில் இருக்கிற எல்லா கம்பெனிஸையுமே மெஷர் பண்ணும், நிறைய பேராமீட்டர்ஸை போட்டு ரேட்டிங் கொடுத்துரும். அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் என்ன பண்ணுவாங்க, ரேட்டிங் பண்ணுவாங்க. கண்ட்ரி ரேட்டிங் பண்ணால் அது சாவரன் ரேட்டிங். எது ரேட்டிங் பண்ணுறாங்க, அவங்க கடனை ரேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ சாவரன் கிரெடிட் ரேட்டிங். அப்போ இப்படி முடிவு பண்ணலாமா, அதாவது ஒரு கண்ட்ரியோட கிரெடிட் ரேட்டிங் ஹை லெவல் இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த கண்ட்ரியோட எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம்ல. எக்கனாமி டெவலப் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் அவன் எவ்வளோ கடன் வாங்கினாலுமே கடன் கட்ட முடியும். ஓகே, அப்போ இன்டெரக்டா ஒரு கண்ட்ரியோட கிரெடிட் ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கண்ட்ரியோட பொருளாதாரம் சூப்பராக ரன் ஆகிட்டுன்னு அர்த்தம். கரெக்டா புரிச்சா? ஃபர்ஸ்ட் அடி பார்த்தோம்னா ஒரு ஆள் வந்து கடன் வாங்குறான்னா அந்த கடனை கரெக்டாக கட்டினா அவன் ரேட்டிங் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா இன்டெரக்டா ஒரு ரேட்டிங் பார்க்குறோம், ஹை லெவல் இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்னா அந்த நாட்டில் பொருளாதாரம் சூப்பராக ரன் ஆகிட்டுன்னு அர்த்தம். கரெக்டா? எஸ். அப்போ கிரெடிட் ரேட்டிங்கை பார்த்து தான் ஒரு கண்ட்ரிக்கு லோன் தரலாம் வேணாம்னு முடிவு பண்ணுறது ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, கிரெடிட் ரேட்டிங் பார்த்து தான் ஒரு கண்ட்ரியோட பொருளாதாரம் எப்படி ரெண்டாவது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குன்னா, ஹெல்த்தாக ரன் ஆகிட்டு இருக்குன்னா பொருளாதாரம், இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ப்ரைவேட் கரண்ட் லாபம். இந்த எக்கனாமி ரன்னே ஆகலைன்னா ரேட்டிங் கம்மியாக இருக்கும், அதை பார்த்து என்ன பண்ணுவோம், வேற கண்ட்ரிக்கு போயிடலாம். அப்போ நம்மளோட ஜிடிபி க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா நான் செக் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ரேட்டிங்லாம் போடுறதுக்கு வந்து தனியாக ஆட்கள் இருக்காங்க, போடுவாங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். இந்த ஏஜென்சிஸ் தான், ஏஜென்சினா ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட வேலை என்னன்னா, தட் அசைன்ஸ் தி கிரெடிட் ரேட்டிங்ஸ். எப்படி கொடுத்துருக்கு பாருங்க, த பிக் 3 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். நிறைய ஏஜென்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவனோட வேலை என்னதான், ஒவ்வொரு நாட்டுக்குள்ள இருக்கிற கம்பெனிஸோட ட்ராக்கிங் போடுறது தான். ஒவ்வொரு கம்பெனியோட ஹெல்த் கண்டுபிடிக்கிறது. இந்த கம்பெனி ரன் ஆகுதா, லாஸ்ட் இயரை விட இந்த இயரில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுறது தான் கம்பெனியோட இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சியோட வேலை. ஆனால் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 கம்பெனிஸ். ஒன்று வந்து S&P, ஸ்டாண்டர்ட் & புவர், ரெண்டாவது மூடிஸ், மூணாவது ஃபிட்ச். இந்த 3 கம்பெனி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். காரணம் என்னன்னா, இந்த 3 கம்பெனி ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற கம்பெனிஸ் இருக்குல்ல, பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அவங்களே ரேங்க் பண்ணுது. அட் சேம் டைம் ஒவ்வொரு கண்ட்ரியும் ரேங்க் பண்ணுது. உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸையுமே லிஸ்ட் பண்ணுது. பெரிய விஷயம் இல்லை. ஒரு கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனி ரேங்க் பண்ணுறது ஈஸி, ஒவ்வொரு நாட்டையுமே ரேங்க் பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம். அது 3 பண்ணுது. ஓகே, இங்கே இப்போ இது பாருங்களேன், கிரெடிட் ரேட்டிங் ஸ்கேல் கம்பேரிசன் பிட்வீன் சம் மேஜர் CRS. CRSனா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் குவாலிட்டி. இப்போ இந்தியா வந்து ஹையஸ்ட் குவாலிட்டியில் இருக்குன்னா என்ன கிரேட் தருவாங்க, AAA. யார் தரா, ஃபிட்ச் அண்ட் S&P. ஃபிட்ச் இருக்குல்ல, ஃபிட்ச், S&P. மூடி என்ன பண்ணணும்னா கேபிட்டல் A ஸ்மால் 2 தரும். ஒவ்வொரு கம்பெனி தானே, அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், டிசைன் பண்ணுறான். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட ஹெல்த். அப்போ ஒரு கண்ட்ரி பார்க்குறோம், நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி இந்த ஃபிட்ச் கம்பெனிக்குள்ளே போகிறேன், இல்லைனா ஸ்டாண்டர்ட் பொறுப்பு இந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு அந்த கண்ட்ரியோட ரேங்கிங் பார்க்குறேன், AAA இருக்குது. அப்படின்னு அர்த்தம் அந்த கண்ட்ரியோட பொருளாதாரம் பயங்கரமாக ரன் ஆகுது. அப்போ நான் போய் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஒன்று. ரெண்டாவது, அந்த கண்ட்ரிக்கு வந்து அந்த கண்ட்ரிக்கு பெரிய கடன் இருந்தால் கூட அது ஈஸியாக என்ன பண்ணுறோம், கட்டிடும். கட்டுற அளவுக்கு பொருளாதாரம் டெவலப் ஆகிட்டு தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட்டில் பாருங்களேன், நியர் ஆர் பேங்க்ரப்சி டிஃபால்ட். லாஸ்ட்ல நியர் ஆர்
இன் பேங்க்ரப்சி, அதாவது அழிய போகுதுன்னு அர்த்தம். கடைசியாக கடன் வாங்கி கட்ட முடியாமல் ஒட்டுமொத்தமாக பேங்க்ரப்சி அனுப்பும். அதுக்கு ரேங்கிங் வந்து டி. ஏழு ஆரம்பிச்சதுல எஸ், ஏழு ஆரம்பிச்சது டில முடியுது. இந்த டாப் பாட்டம் முக்கியம். நமக்கு இன்னும் முக்கியமானது வந்து இந்த லைன் முக்கியம். இங்கே இருக்குல்ல, இதெல்லாம் பிரிச்சுக்கலாம், ஆவரேஜாக பிரிச்சுக்கலாம். இதுக்கு மேலே இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி இங்கே இருக்குன்னா பிரச்சனை கிடையாது, இங்கே இருந்தால் பிரச்சனை. ஒரு ஆவரேஜ் பிரிச்சிருக்கும். அதாவது BBB மைனஸ் தான் உங்களுக்கு கடைசி. AAA இருந்து இதுக்குள்ள ஒரு கண்ட்ரி எங்கே இருந்தாலுமே அதில் அந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் போட்டுருமே. இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு உள்ள கண்ட்ரி அர்த்தம். ஒருவேளை இந்த ஆவரேஜ் கீழே உன்னோட கண்ட்ரி இந்த இடத்துல ஏதாவது இருக்குன்னா, இந்த ரேங்கிங் ஏதாவது வாங்கிருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி ஸ்பெகுலேட்டிவ் அர்த்தம் போடுது. ஸ்பெகுலேட்டிவ் கிரேட் அர்த்தம். அப்போ விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுற புரிஞ்சுன்னா, இந்த 3 கம்பெனி இருக்குல்ல, S&P, Moody's, Fitch Group, இந்த 3 கம்பெனியும் ஒவ்வொரு கண்ட்ரியும் ரேங்க் பண்ணுது. ஒவ்வொரு கம்பெனி ரேங்க் பண்ணுது, ரேங்க் பண்ணி கிரேடு தருது. அதில் AAA இருந்துச்சுன்னா அதான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு அர்த்தம். கரெக்டா? டியில் இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆவரேஜ் ரேங்க்னா BBB மைனஸ். இந்த BBB மைனஸ் பிச் கம்பெனி S&P, அது மூடிஸ்னா Baa3 ஆவரேஜ். இந்த பி இந்த பாயிண்ட் முக்கியம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்க போதெல்லாம் வந்துடும். நம்ம இந்தியா வந்து Baa3 Baa2 ஒன்னா இல்லை A1 A2 தெரிஞ்சுக்கணும். அப்போ Baa3க்கு மேலே, அதாவது BBB மைனஸ். இது ஏன் 2 டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு? ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் கிரேட் வித்தியாசம் மாற்றணும். ஒரு ஸ்கூல் லெவல் மாற்றல. ஒரு ஸ்கூல் வந்து கிரேடிங் லெவல் வர மாதிரி இருக்கும், இன்னொரு ஸ்கூலில் கிரேடிங் லெவல் வர மாதிரி. கம்பெனி தானே, ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏற்ற மாதிரி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ BBB மைனஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா, BBB மைனஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதில் அந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற கண்ட்ரி. அந்த BBB மைனஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா, BB ப்ளஸ்லேருந்து கீழே கொண்டு போயிட்டே இருந்துச்சுன்னா ஸ்பெகுலேட்டிவ் கண்ட்ரி. எப்போனா கீழே போகலாம். ஓகே, இப்போ இஷ்யூக்குள்ளே போகலாம். ஓகே, பயஸ் அகேன்ஸ்ட் தி எமர்ஜிங் ஜெயின்ஸ் இன் சாவரின் கிரெடிட் ரேட்டிங். இந்த இஷ்யூ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? 3 விஷயம். வாட் இஸ் கிரெடிட்னு கற்றுக்கிட்டோம். நம்ம கடன் வாங்கினா நமக்கு தர கடன் தான் கிரெடிட். கரெக்டாக? நம்ம கட்டுறதை பொறுத்து நம்மளோட ரேட்டிங் மாறும், கிரெடிட் ரேட்டிங். 2வது பார்த்தோம். 3வது ஒரு கண்ட்ரிக்கு பண்ணுவாங்க, அதுக்கு பேர் சாவரின் கிரெடிட் ரேட்டிங். இந்த 3 விஷயத்தை பார்த்தாச்சு. கரெக்டாக? எஸ். அதே மாதிரி அந்த ரேட்டிங்கோட லெவல் பார்த்தோம். AAAனா சூப்பர் ஹையஸ்ட், அவர் பாதியை பிடிக்கிறாங்கல்ல. BBB மைனஸ் பார்த்தோமா? 1 செகண்ட். BBB மைனஸ் வச்சுக்கலாம். இந்த Fitch S&P அது மூடினா Baa3. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுற கண்ட்ரி பண்ணலாம் ஃபியூச்சரில். அது கீழே இருந்துச்சுன்னா ஸ்பெகுலேட்டிவ் கண்ட்ரி. தானே பார்த்தோம்? எஸ். இந்த 3 கம்பெனி பேர் பார்த்தோம். எஸ். ஸ்டாண்டர்ட் & புவர், மூடி, Fitch Group. இவங்க தான் சாவரின் கிரெடிட் ரேட்டிங்கே பண்ணுறாங்க. ஓகே, எஸ். இப்போ அடுத்த இஷ்யூக்குள்ளே போயிடலாம். இப்போ இஷ்யூக்குள்ளே போகலாம். த பயஸ் அகேன்ஸ்ட் தி எமர்ஜிங் ஜெயின்ஸ் இன் சாவரின் கிரெடிட் ரேட்டிங். இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம்? 3 விஷயம் கற்றுக்கிட்டோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் கிரெடிட், அதாவது நம்ம வாங்குற பாரோவிங் தான் கிரெடிட். அது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 2வது வாட் இஸ் கிரெடிட் ரேட்டிங் பார்த்தோம். நம்ம வாங்கின கடனை கரெக்டாக கட்டுறோம்னா அதுக்கு ரேங்க் போடுவாங்க, அதான் கிரெடிட் ரேட்டிங். கவர்மெண்ட்டுக்கு ரேங்க் போட்டால் அது சாவரின் கிரெடிட் ரேங்கிங். அதாச்சா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நமக்கு இப்போ நியூஸ் பேப்பரில் நமக்கு வருது ஒரு கண்ட்ரியோட ரேட்டிங் வந்து AAA அப்படின்னு அந்த லெட்டர் வந்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த கண்ட்ரியோட சாவரின் கிரெடிட் ரேட்டிங் ஹையஸ்ட் லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டி வந்துச்சுன்னா நம்ம லோவஸ்ட்னு பார்த்தோம். அது ஆவரேஜ் பார்த்தோம்ல, BBB மைனஸ் பார்த்தோமா? எஸ், BBB மைனஸ். இப்போ நம்மளால பேப்பரில் ஜஸ்ட் ஒரு வார்த்தை வருது, இந்தியாவோட ஸ்டேட்டஸ் வந்து BBB ப்ளஸ் அப்படின்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், இன்வெஸ்டிங் ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு லெவல் குவாலிட்டி இருக்குது. அதுவே B ப்ளஸ்னா ஸ்பெகுலேட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம அந்த லெட்டர் வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ இஷ்யூவில் போயிடலாம். மெயின் இஷ்யூ என்னன்னா, இந்த கம்பெனிஸ் இருக்குல்ல, S&P, Moody's, Fitch Group, இவங்க வந்து அந்த ரேங்கிங் போடுறாங்களே, அந்த ரேங்கிங் போடுறதுல பெரிய பாரபட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாரபட்சம் அப்படின்னா இப்போ இது எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆர்கியூ பண்ணுது. இப்போ நம்மளோட ரேங்க் வந்து 5th ரேங்க் இருக்குது. உலக அளவில் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் டெவலப் ஆகிற ரேங்கிங்கில் 5வது ரேங்கிங் இருக்குது. ஓகே, 5th லார்ஜஸ்ட் கண்ட்ரி நம்ம இருக்கணும். ஆனால் நம்ம ரேங்கிங் வந்து ஸ்பெகுலேட்டிவ் இருக்குது, இன்வெஸ்டிங் லெவல் கூட இல்லை, அதாவது BBB மைனஸ் லெவல் கூட இல்லை, கீழே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு ப்ரூஃப் தராங்க. ஓகே, அப்போ என்ன ப்ரூஃப் தராங்கன்னா, இந்த கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸ்லாம் வந்து சைட் லைன் பண்ணுது, டெவலப்பிங் கண்ட்ரிஸை வந்து கீழே தள்ளுது, டெவலப்பே ஆனால் கூட ரேங்கிங் காட்ட மாட்டேங்குதுன்னு ஒரு சைட் லைன் பண்ணுறாங்க. அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார் வைக்கிறா? இந்தியா வைக்கிறது. அதுக்கான பாயிண்ட் தான் பாயிண்ட். இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியும் நினைக்கிறேன். ஜென்ரலாக இப்போ ஒரு டாப் 5 கண்ட்ரியில் நீங்கள் கடைசியாக 5வது இடத்துல வரை வச்சுக்கலாம். ஜென்ரலாக கட்டி வச்சுக்கலாம். ஒரு டெவலப்டு கண்ட்ரி
யூஎஸ், பிரிட்டன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு டாப் 5வது கண்ட்ரியில் நீ 5வதாக வந்தால் கூட உங்களோட ரேட்டிங் என்ன போடுறாங்கன்னா இந்த 3 கம்பெனிஸ் AAA போடுறாங்க. இங்கே போட்டு பாருங்க இந்த இடம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்லலை. ஜென்ரலாக நீ டாப் 5ல நீ 5வது ரேங்க் வந்தால் கூட இந்த 3 கம்பெனிஸ் ரேங்க் என்ன தராங்கன்னா AAA தராங்க. ஆனால் அதே டாப் 5 5வது ரேங்க்ல சைனா வரும்போது அவங்க தர்றது வந்து A- தராங்க. புரிஞ்சுல? எஸ். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது 2019 2020 இந்தியாவோட ரேங்க் வந்து டாப் 5ல வருது, அதாவது 5வது ரேங்க் வருது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா BBB- இருக்கு. புரிஞ்சுல? எஸ். ஒரு நார்மலாக ஒரு டெவலப்டு கண்ட்ரி அந்த ரேங்கிங் உலக அளவில் கண்ட்ரியோட எக்கனாமி பொறுத்து ரேங்கிங் பண்ணும்போது 5வது இடத்துல இருந்தாலே AAA போட்டுறாங்க. ஆனால் அதே 5வது ரேங்குக்கு சைனாவோ இந்தியா வந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக போடுறாங்க. ஓகே, பார்த்தோம்ல என்ன போடுறாங்க? BB+ இது போடுறாங்க, கீழே போடுறாங்க, BB- போடுறாங்க, கரெக்டாக B- போடுறாங்க. அப்போது இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் டெவலப்பிங் ஆகும்போது அங்கே ஒரு பாரபட்சம் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. நெவர் இன் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸ் எல்லா கண்ட்ரிஸ் ரேங்க் கொடுக்குது. ஆனால் இது வரைக்குமே ஒரு டாப் 5 கண்ட்ரியில் 5வது இடத்த பிடிச்சுன்னா இந்த BBB- தர்ற அளவுக்கு யாருக்குமே கொடுத்தது கிடையாது. BBB- கடைசி இடம், இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் கடைசி இடத்த கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இடத்த யாருக்கும் கொடுத்த கிடையாது. நீ 5வது ரேங்க் வாங்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அட்லீஸ்ட் AA+ கொடுத்துருவாங்க. ஆனால் அதே இடத்துக்கு அந்த டாப் ரேங்க்ல USA, ஜப்பான் இருக்குல்ல, 5வது இடத்துக்கு சைனாவோ இந்தியாவோ இவங்க தான் இப்போதைக்கு டெவலப் ஆகிற கண்ட்ரிஸ். இவங்க 5வது இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுது? ரேங்கிங் BBB- லட்சம். மீனிங் புரியுதுல? எஸ். நெவர் இன் ஹிஸ்ட்ரி ஹாஸ் தி 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் தி வேர்ல்ட் ரேட்டட் ஏ BBB-. டாப் 5 ரேங்க்குள்ள வந்தும் நம்ம ரேங்கிங் என்ன ஆகுது? BBB- தான் வந்திருக்கு. இந்த மாதிரி வேற எந்த கண்ட்ரிக்கும் பண்ணல, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுவும் எப்போ 1994 தான். 1994 தான் என்ன ஆகுது? சைனா உள்ள வருது. அதாவது 1994க்கு அப்புறம் தான் யாரெல்லாம் உள்ள வராங்க? சைனா, இந்தியா எல்லாருமே அந்த டாப் 5 ரேங்க்ல உள்ள வராங்க. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாப் 5 ரேங்க்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு BBB- லோவஸ்ட் ரேங்க் தராங்கன்றது தான் பாயிண்ட். ஸோ அங்கே என்ன இருக்கு? பயஸ் இருக்குல்ல. there is the bias against the emerging giants like China and India in rating their countries, sovereign credit rating. இது வந்து இந்தியாவோட ரேட்டிங் 1998 இருந்து 2002 வரைக்கும் பிரிச்சு போட்டிருக்காங்க. இது S&P கம்பெனி, மூடிஸ் கம்பெனி, ஃபிட்ச் கம்பெனி. இப்போ தெரியுதுல, BB+, BBA2 இதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் தானே. ஜூன் 2020 ஸ்பெகுலேட்டிவ் இருக்கு. அப்போ 2004 வச்சுக்கலாம், 2003 இருந்து தான் ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம பாசிட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தராங்க. BA1, BAA இல்லை இதை வச்சுக்கலாம், S&P வச்சுக்கலாம், BB+, BB- தராங்க. ஓகே, அது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அதை டெஸ்ட் பண்ணுவோம்ல, ரிசல்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க, போக்குறாங்க போட்டுருக்கோமே அங்கே போட்டுருக்காங்க. திஸ் அனோமலி இன் சாவரின் கிரெடிட் ரேட்டிங், நம்ம ரேங்கிங்கை வந்து குறைச்சிட்டே இருக்கிறாங்க. அது வந்து நடந்துகிட்டே இருக்கு. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, இட் இஸ் மெயின்லி கன்ஃபைன்ட் டு தி 1990s on account of போஸ்ட் பொக்ரான் சாங்ஷன்ஸ் 1990. பொக்ரான் மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சாங்ஷன் பண்ணாங்க, யூஎஸ் சாங்ஷன் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் குறைச்சிருக்காங்க அந்த பீரியட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி 1990s and early 2000s, India's high rate of economic growth coexisted with the sovereign credit rating of speculative grade. அதாவது 1900, 2000 டைம்ல இந்தியாவோட எக்கனாமிக் குரோத் ஹை ரேட்ல இருக்கு. இந்தியாவோட ரேட் ஹையா இருக்கு. அட் சேம் டைம் நம்ம கொடுத்த ரேங்கிங் வந்து ஸ்பெகுலேட்டிவா தான் இருக்கே தவிர என்னால தரல, இன்வெஸ்டிங் ரேட்ல தரலன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ சாப்டர் 3 ஒரு ஹெட்டிங் படிக்கல. டஸ் இந்தியாஸ் சாவரின் கிரெடிட் ரேட்டிங் ரிஃப்ளெக்ட் இட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்? அதாவது நீங்கள் பேப்பரில் இந்த S&P கம்பெனிக்காரனோ மூடியோ ரேங்க் போடுறான், இந்தியாவோட ரேங்க் வந்து ஸ்பெகுலேட்டிவ் லெவலில் இருக்குது, அவங்க ரேங்கிங் போடுறாங்கன்னா அந்த ரேங்கிங் கரெக்டாக தப்பா அப்படின்ற கொஸ்டின் வந்துருக்குல்ல. எஸ், அதான் கொஸ்டின். டஸ் இந்தியாஸ் சாவரின் கிரெடிட் ரேட்டிங் ரிஃப்ளெக்ட்ஸ் இட்ஸ், நம்மளோட இந்தியாவோட எக்கனாமிக் ஃபண்டமெண்டல் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கா பார்த்தா நம்ம என்ன குற்றத்தை வைக்கிறோம்? ரிஃப்ளெக்ட் பண்ணதுன்னு வைக்கிறோம். அதான் இந்த பாயிண்ட். இந்தியாஸ் சாவரின் கிரெடிட் ரேட்டிங்ஸ்
டோன்ட் ரிஃப்ளெக்ட் இட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் தர ரேட்டிங் எதுவுமே நம்ம இந்தியாவோட அடிப்படையையோ பொருளாதாரத்தை முன்னேற்றத்தையோ பார்த்துலாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் ரேங்கிங் போடலன்றதை யார் சொல்லிடுறாங்க? எக்கனாமிக் சர்வே சொல்லிடுது. There is a large academic literature which highlights bias and subjectivity in sovereign credit rating against the countries with lower ratings. Developing countries ஓட ரேட்டிங்ல ஒரு பெரிய பயஸ் இருக்கு, சப்ஜெக்டிவிட்டி இருக்கு, மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்தியா என்ன பண்ணுதுன்னா, தன்னோட எக்கனாமிக் சர்வே டாக்குமெண்ட்ல என்ன பண்ணுதுன்னா, நிறைய பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுது. நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குல்ல, கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, ரேட்டிங் போடுற கம்பெனிஸ், இந்த எல்லா கம்பெனிஸும் கரெக்டாகவே கால்குலேஷன் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து லிஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த நம்ம ஏஷியாவில் ஈஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் ஒரு கிரைஸ் வந்துச்சு. அந்த கிரைசிஸை இந்த கம்பெனிஸ் எல்லாமே, இந்த கம்பெனிஸ், இந்த கிரெடிட் ரேட்டிங் பண்ணுற கம்பெனிஸ் எதுவுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி அதாவது ஈஸ்ட் ஏஷியா கிரைஸ் வரப்போகுது, அந்த கிரைஸ் வச்சுன்னா இந்த கண்ட்ரி வந்து இவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்னு அது கொடுத்த ரெஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கும் பாதிப்புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் சொல்றாங்க. ஃபுல் லைன் படிக்கிறது. For example, the sovereign credit ratings companies were not able to predict the East Asian crisis and thereafter became excessively conservative. அதாவது இப்போ எக்ஸாம்பிள், ஈஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்ல இந்தியாவுக்கு வந்து ஒரு 100 கோடி அளவு பெரிய கடன் வரப்போகுதுன்னு சொல்றாங்க வச்சுங்களேன். ஆனால் வந்த கடன் வந்து 50 கோடி வச்சுக்கலாம். அப்போ உன்னால ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அப்படி அந்த ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு உன்னால எப்படி ஒரு கண்ட்ரியை வந்து ரேட்டிங் பண்ண முடியுது சொல்றாங்க. அப்போ there were unjustified downgrades of the East Asian economy. First point, you cannot able to predict the crisis சொல்றாங்க. அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணாலுமே உங்களை ரேங்கிங் கட்ட தர முடியல, ரியாலிட்டி வேற இருக்கு, நீ கொடுத்த ரேட்டிங் வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இன்னொரு படிப்பு. இதெல்லாம் என்னது, ஒவ்வொரு ஸ்டடிஸ் ஒவ்வொருத்தவங்க பண்ண விஷயத்த கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், எக்கனாமிக் சர்வேல ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்கு ஆட் பண்றோம்? நம்மளோட ரேட்டிங் கம்மியா இருக்கு, ஆனா நம்ம ரேட்டிங் தான் கம்மியா இருக்கே தவிர ஜிடிபி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸ், இந்த 3 கம்பெனிஸ் வந்து அவங்க ரேங்கிங்ல தப்பு இருக்குது. அது தப்பு நான் சொல்றதுக்கு ப்ரூவ் பண்றேன் இந்த பாயிண்ட்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு கண்ட்ரி ரேங்க் பண்ற அந்த பேராமீட்டர்ஸே தப்பா இருக்கு. அவங்க ஒரு புள்ளி கொடுத்தாங்கன்னா அதை விட ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, there shows the evidence of pro-cyclicality in ratings. அதாவது அந்த மேப் பார்ப்பீங்களே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, இது ஒரு மேப் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து அந்த கிராஃப் பார்க்குறோம், இந்தியாவோட growth பயங்கர அதிகமாக இருக்கு அப்படின்னா டக்கா பண்ணுறாங்க, இந்தியா ரேங்கிங் அதிகமாக இருக்கு. டக்கு நாளைக்கு வந்து இந்தியா growth பயங்கர குறைஞ்சி போச்சுன்னா இந்தியாவோட ரேங்கிங் வந்து கம்மியாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, வெறும் பார்த்து சொல்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க தவிர கால்குலேட்டிவ் என்ன சொல்கிறாங்க, தே ஆர் வெரி ரியாக்டிவ் இன் நேச்சர் சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணல. இப்போ இந்தியா இன்னைக்கு 2020 இப்படி இருக்குன்னா 2025 இந்தியாவோட ரேங்கிங் இப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணாமல் இப்போ மட்டும் ஜஸ்ட் பார்த்து எழுதுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தவங்களே மேலே ப்ரோ சைக்கிள் அர்த்தம், இப்போ என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேசுறது ப்ரோ சைக்கிள். கரெக்டா? இப்போ என்ன நடக்குதோ அது கவுண்டர் சைக்கிளாக யோசிக்கிறது கவுண்டர் சைக்கிள். பார்த்தோம்ல, 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஈஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் அப்போ ஒவ்வொரு கண்ட்ரியோட கிரைசிஸையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணல ஒன்று. ரெண்டாவது, நீ கால்குலேட்ல பண்ணல, ஜஸ்ட் என்ன பண்ணுற, நீ ரியாக்டிவ் பண்ணுற. நீ ஜஸ்ட் பார்க்குறேன், அதை பார்த்துட்டு இப்போ என்ன ஜிடிபியோ அதை வச்சு என்ன பண்ணுற, எழுதி வச்சுக்கிறேன். ரெண்டாவது. மூணாவதுக்கு நிறைய என்ன சொல்கிறாங்க, there is evidence for bias for developed economies. அதாவது நீ எந்த கண்ட்ரியோ இங்கே போட்டுருக்காங்க, எவிடன்ஸ் ஆஃப் ஹோம் பயஸ். நீ எந்த கண்ட்ரியில் இருக்கிறியோ அந்த கண்ட்ரிக்கு ரேட்டிங் என்ன பண்ணுற, அதிகமாக கொடுத்துருக்க. Okay, yes, that is they get higher rating regardless of their macroeconomic fundamentals. இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர், இன்ஃப்ளேஷன், ஜிடிபி, அப்புறம் திருப்பி காசு கட்டுறது, அந்த எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் கூட நீ என்னோட ஹோம் கண்ட்ரிக்கு என்ன பண்ணுற, பயஸ் பண்ணுற. இந்த பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிருக்காங்க. அதான் பாயிண்ட். த சப்ஜெக்டிவ் காம்பனன்ட் ஆஃப் த கிரெடிட் ரேட்டிங் மெத்தட் இஸ் ஹைலி பயஸ்ட். அவங்க கேல்குலேஷனில் பெரிய ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒபேசிட்டி, லாட் ஆஃப் ஒபேசிட்டி அண்ட் சப்ஜெக்டிவிட்டி இன் தி மெத்தட்ஸ் யூசஸ் தி ஸ்கோப் ஃபார் பயஸ். ஃபர்ஸ்ட்லேயே படிங்களேன், எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா ஸ்டடி has also found with improvement in GDP growth rate, the SCR improves, but India is clearly a negative outlier. அதாவது இங்கே போடுறேன், இது ஒரு கிராஃப் வச்சுக்கலாம். இது 100 கோடி, இது 200 கோடி, இது 300 கோடி, இது 500 கோடி வச்சுக்கலாம். இது ரேட்டிங் A ப்ளஸ் ட்ரிபிள் ஏ வச்சுக்கலாம். இது கம்மியாக B மைனஸ்ல வச்சுக்கலாம். ஓகே, இந்தியா வந்து 100 கோடியிலிருந்து டெவலப் ஆகி 300 கோடிக்கு ஜிடிபி டெவலப் ஆகிச்சு. அப்போ
அப்போ எக்கனாமி டெவலப் ஆக ரேட்டிங் என்ன ஆகணும் மேலே தான் இருக்கணும். ஆனால் எக்கனாமி டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஆனால் இந்தியாவோட ரேங்கிங் இருக்குது கீழே தான் இருக்குது. இங்கே இருக்க வேண்டிய ரேங்கிங் இங்கே இருக்குது. அப்போ ஆஸ் த ஜிடிபி இன்க்ரீசஸ் ரேட்டிங் என்ன பண்ணுறாங்க அவங்க கீழே வச்சுருக்காங்க, இன்னும் மேலே இப்படி கொண்டு போகணும். கரெக்டாக எஸ் அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரியான இண்டிகேட்டர் அவங்க தரலாம் சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் தான் இருக்குது. In spite of good and improving fundamentals, the credit ratings didn't improve. அடுத்து இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் லைனையும் படிச்சு பாருங்க, மேலேயும் டிஃபரன்ஸ் பண்ணுங்க. இந்த லைன் படிக்கல. India's sovereign credit rating don't reflect its fundamentals. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அடுத்து படிங்க. India's sovereign credit rating don't reflect its willingness and ability to pay. டிஃபரன்ஸ் புரியுதா? அதாவது ஒரு அந்த கம்பெனிஸ் தராங்களே ரேட்டிங் ஏஜென்சிஸ், அவங்க தர்ற ரேட்டிங் வந்து இந்தியாவோட ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, இப்போ இவங்க தராங்கல்ல இந்த கம்பெனிஸ் ரேட்டிங் தராங்களே, அவங்க தர்ற ரேட்டிங்க்கும் நம்மளோட கடன் கட்டுற வேகம் இருக்குல்ல, ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லை சொல்கிறாங்க. நம்ம வந்து டிஃபால்ட்டு நடந்து கிடையாது. 0 சாவரின் டிஃபால்ட் ஹிஸ்ட்ரி. இது வரைக்கும் நம்ம வந்து கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம இருந்ததே கிடையாது. இந்தியாவோட வில்லிங்னஸ் டு பே, அதாவது வாங்கின கிரெடிட்டை திருப்பி கொடுக்குற வில்லிங்னஸ் வந்து 0, கொடுக்காம இருந்தே கிடையாது. அப்போ நம்மளோட வில்லிங்னஸையும் அந்த ஹிஸ்ட்ரியையும் ரேட்டிங் கம்பெனிஸ் தர ரேட்டிங்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தா சரியாக ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்லலாம். அப்போ கிரெடிட் ரேட்டிங்கோட ரேங்கிங் ஜிடிபிக்கும் சம்மந்தமாக இல்லை, நம்மளோட டிஃபால்ட் ஹிஸ்ட்ரிக்கும் சம்மந்தம் இல்லை சொல்லலாம். இங்கே போட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் சின்ஸ் last sovereign defaults, India remains a negative outlier with rating much below expectation. அதை விட்டுருங்க. இந்த படி what are the other factors which shows India's ability to pay? மிஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த எல்லா பாயிண்ட்ஸும் பாருங்கள். இந்த எல்லா பாயிண்ட்ஸ் எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, நாங்கள் ஒரு கிரெடிட் வாங்குறோம்னா அதை வர்த்தியாக என்ன பண்ணுவோம், நாங்கள் திருப்பி கட்டுறோம். இவ்வளோ பாயிண்ட்ஸுமே நீங்கள் உங்களோட ரேட்டிங்கை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃபாரின் கரன்சி டினாமினேஷன் இன் டெப்ட். நம்ம வாங்கின கடனில் மோஸ்ட் ஆஃப் தி கடன் இது கிடையாது, ஃபாரின் கரன்சி கிடையாது, கடன் கிடையாது. லோ தான் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃபாரின் கரன்சி டெப்ட். எக்ஸ்டர்னல் டெப்ட் கம்மி. ரெண்டாவது, இந்தியாவில் கடன் கட்டாத அளவுக்குலாம் என்ன கிடையாது, கம்மி கிடையாது, அதிகமாக வச்சுருக்கணும். we are having large size of foreign exchange reserve. 2020 வரைக்கும் கம்பேர் பண்ணால் நம்ம கிட்ட இருக்கு 566 பில்லியன் ஃபாரெக்ஸ் வச்சுருக்கு. அது ஃபாரின் கரன்சிஸ் இந்தியா வச்சிருக்கு. அப்போது வெளிநாட்டில் அந்த அளவுக்கு அதிகமாக கடனும் வாங்கலை. அதுக்கு அதை விட இன்னொரு செகண்ட் பாயிண்ட் அது வெளிநாட்டு கரன்சிஸ் நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். ரெண்டாவது. மூணாவது, வெளிநாட்டில் நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னா மோஸ்ட்லி யார்ட்டு கடன் வாங்கிக்கிறோம், நம்ம we are getting loan from multilaterals, IMF. மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷன் கிட்ட தான் கடன் வாங்குறோம் தவிர IMF கிட்ட கடன் வாங்குறோம் தவிர ஒரு கண்ட்ரிட்டு கடன் வாங்கலாம். அப்போ ஜென்ரலாக நீ IMF கிட்ட கடன் வாங்கினானா உன்னோட ரேட்டிங் என்ன பண்ணாது, பாதிக்காது. இந்த பாயிண்ட்ல போட்டுருப்பாரு. அப்போ நம்மளோட சாவரின் எக்ஸ்டர்னல் டெப்ட் கடன் எவ்வளோ தான், 1.4% தான் ஜிடிபி. 2020 கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளோட ஜிடிபியில் வெறும் 4% தான் வெளிநாட்டில் கடன் வாங்கணும். அந்த கடன் கூட மோஸ்ட்லி எங்கே இருக்குது, IMFலேருந்து வாங்கினது தவிர அந்த IMFலேருந்து கடன் வாங்கினா கண்டிப்பாக கிரெடிட் ரேட்டிங் என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. It can pay for the short-term debt of the private sector as well as the entire stock of the India's sovereign and non-sovereign debt. அதாவது 556 பில்லியன் ஃபாரின் கரன்சி ரிசர்வ் நம்ம வச்சிருக்கோம். அந்த கரன்சியை ஃபுல்லாக கொடுத்தா எல்லா கடனையும் என்ன பண்ணலாம், சாவரின் கடனையும் தீர்த்துக்கலாம், நான் சாவரின் கடனையும் தீர்த்துக்கலாம். அவ்வளோ காசு நம்மகிட்ட இருக்கு. இப்போ டிஃபால்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஃபால்ட்டிங் ரேங்கிங்கில் ரொம்ப கடைசியாக வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள். இந்தியாவோட கிரெடிட் ரேட்டிங் குறைஞ்சிச்சுன்னா நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் என்ன ஆகுது இதை பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், இப்போது ஹெட்டிங் படிக்கல, 1998 2018 வரைக்கும் இந்தியாவோட சாவரின் கிரெடிட் ரேட்டிங் டவுன் கிரேட் ஆச்சுன்னா, ரேட்டிங் குறைஞ்சிருந்துச்சுன்னா அப்போ இந்தியாவோட இண்டிகேட்டர்ஸ் வந்து மாற்றம் ஏற்படுச்சா அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய மாற்றம்லாம் கிடையாது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எக்ஸாம்பிள், டவுன் கிரேட் ஆகும்போது கூட சென்செக்ஸ் ரிட்டர்ன் இருக்குது, லாங் டேர்மாக 35% தான் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் பாதிக்கப்படல, 9% இருந்திருக்கு. எது மட்டும் பாதிக்கப்படும்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. டெப்ட் -289%. அதாவது ஒரு ஏஜென்சி இந்தியாவோட ரேங்கிங்கை போடுற அந்த 3 கம்பெனிஸ் அவங்க வந்து இந்தியாவோட ரேங்கிங்கை குறைச்சி போட்டிருந்தா கூட இந்தியாவோட சென்செக்ஸ் பெருசாக என்ன ஆகலை, பெருசெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தல. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தல. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் பெரிய விஷயம் கிடையாது நமக்கு. அதனால என்ன நஷ்டம்னா,
ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு, பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. இந்த ஒரு பாயிண்ட். அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, இந்தியாவுடைய சாவரின் கிரெடிட் ரேட்டிங் அப்கிரேட் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா, அவங்க நம்ம ரேட்டிங் ஏற்ற மாதிரி அப்கிரேட், நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளோட எஃபிஐ க்ளோஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கலாம், டெப்ட் அதிகமாக இருக்கு. வெளிப்படுத்தல எஃபிஐயோட இந்தியாவில் வர்ற ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணியிருந்தா, அப்கிரேட் பண்ணியிருந்தா, அந்த பாயிண்ட் நம்ம வச்சு. ஓகே, அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்களேன். எஃபெக்ட் ஆஃப் த்ரெஷ்ஹோல்டு சாவரின் கிரெடிட் ரேட்டிங் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தா, த்ரெஷ்ஹோல்டை கொடுத்துல அதில் மேலே பார்த்தோம்ல, ஏஏஏ பார்த்தோம்ல, ஹையஸ்ட் லெவல் பார்த்தோம். ரொம்ப கம்மியான டி பார்த்தோம்ல, நடுவில் ஒரு ஆவரேஜ் போட்டிருந்தோம்ல, அவருக்கு விவிவி போட்டிருந்தோம்ல. எஸ், இந்த ஆவரேஜ் த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே போனால், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஸ்பெகுலேட்டிவாக மாறிச்சுன்னா இந்தியாவோட பாதிப்பு என்ன இருக்கு, அதான் போட்டுருப்பாங்க. இந்தியாஸ் த்ரெஷ்ஹோல்டு சாவரின் கிரெடிட் ரேட்டிங் டவுன் கிரேட்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பார்டர்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கீழே ஸ்பெகுலேட்டிவ் இறங்குச்சுன்னா, 1998 இருந்து இறங்குதுன்னா, அப்போ இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு பார்த்தா, சென்செக்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும், லாங் டேர்மா பாசிட்டிவ் அவுட் தான் எக்கனாமியில். ஓகே, ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் என்னது பாசிட்டிவ் தான். ஆஸ் யூஷுவல் நம்மள டவுன் ரேட் பண்ணதால, ஸ்பெகுலேட்டிவ் ரேட்ல போட்டதால எஃபிஐ க்ளோஸ் தான் இருக்கு, குறைஞ்சிருக்கும். பாசிட்டிவ் கிடையாது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு அதிகமாக வரல, இங்கே போட்டுருவோம். The green indicates the positive economic outcome, red indicates the negative economic outcome. அடுத்து இந்த டாபிக் முக்கியம். அதாவது நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸுக்கும் அந்த கம்பெனிஸ் நம்மளை ரேங்கிங் பண்ணுறாங்களே, இந்த கிரெடிட் ரேட்டிங்க்கும் சம்மந்தம் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 3 வாரத்தில் சொல்லிட்டு நான், அதாவது அப்கிரேடிங் டவுன் கிரேடிங் வேண்டாம். இந்த பார்த்தீங்களா, அப்கிரேடிங் பார்த்தீங்களா, அப்கிரேடிங் டவுன் கிரேடிங். அப்கிரேடிங்னா ரேங்க் வந்து 4th ரேங்க்ல இருந்து 3rd ரேங்காக வருது, 2nd ரேங்காக வருது. அதாவது அவங்க ரேங்க் தராங்க, அதிகமாக ஸ்டார்ட் தராங்க. மேலே பார்த்தோம்ல, பி பிளஸ்லேருந்து இன்னும் ஏ போகிறது அப்கிரேடிங். டவுன் கிரேடிங்னா ரேங்க் என்ன குறையுது. அப்போது அவங்க ரேங்க் குறைக்கும் போது உண்மையாகவே நம்ம பொருளாதாரம் குறைஞ்சிருக்கா அகைன் செக் பண்ண போகிறோம். அவங்க நம்ம ரேங்க் அதிகமாக்கும் போது ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். எதை செக் பண்ண போகிறோம்னா, நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர் செக் பண்ணணும். மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன அர்த்தம்னா, நம்மளோட ஜிடிபி ரேட்டு, நம்மளோட இன்ஃப்ளேஷனு, நம்மளோட கடன் எவ்வளோ வாங்கியிருக்கோம், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு, நம்மளோட டெபிசிட், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்மளோட இம்ப்ரூவ் ஆகும். புரிஞ்சுல? எஸ், நம்மளோட டெபிசிட் வந்து இப்போ லாஸ்ட் இயர் நம்மளோட பற்றாக்குறை 5%, இந்த வருஷம் பற்றாக்குறை 4%. பற்றாக்குறையாக இருக்குது, குறைஞ்சிருக்குல்ல, இம்ப்ரூவ்மெண்ட்ல. அது மாதிரி இது எல்லா மேக்ரோ இண்டிகேட்டர்ஸையும் ஒன்றா சேர்த்து இது வருஷம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா. நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆக க்ரோத் ரேட் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரேங்கிங் அதிகமாக கேட்டால் கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கான பாக்ஸ் தான் இது. இங்கே போட்டு ஜிடிபி, ஃபிஸ்கல் டெபிசிட், கவர்மெண்ட் டெப்ட், இன்ஃப்ளேஷன், கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், இது எல்லாத்தையும் பார்த்தா கிளியராக சொல்கிறாங்க என்ன கிடையாது, கோரிலேஷன் கிடையாது சொல்கிறாங்க. அதுதான் எக்ஸாம்பிள். இந்த பாக்ஸ் பண்ணுவோம். இது ஒரு வருஷம், இது வச்சுக்கலாம், இது ஒரு வருஷம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டுருக்கோம், இது ஒரு 1 இயர். இப்போ அந்த இயரில் வந்து ஜென்ரலாக இப்போ 31% வச்சுக்கலாம். 31% நம்மளோட க்ரோத் வச்சுக்கலாம். ஜிடிபி வச்சுக்கலாம், நார்மலாக ஜிடிபியோட க்ரோத் 31% வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட்டில் போட்டுருக்கல, ரெட்டில் போட்டு அர்த்தம்னா நம்மளோட ரேங்கிங்கை குறைச்சிக்கலாம்னு அர்த்தம். நம்மளோட ரேங்கிங்கை குறைச்சிருக்காங்க, ஆனால் நம்மளோட க்ரோத்தில் இருக்குது 31 to 33 இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுல? இங்கே 3 கலர் இருக்குல்ல, ப்ளூனா நியூட்ரல் வச்சுக்கலாம். ஓகே, இயர் பிஃபோர், அடுத்த இயர் ஆஃப் சேஞ்ச், இயர் ஆஃப்டர். அதாவது நம்மளோட ரேங்கிங்கை குறைச்சா ரெட்டு, நம்மளோட ரேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அது க்ரீன் வச்சுக்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம ரேங்கிங்கை பண்ணிருக்காங்க, டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்படி டவுன் கிரேட் பண்ணாலுமே லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 31% 33% நம்மளோட ஓவரால் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்த இயர் என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் தான் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே போட்டு ஆவரேஜ் ஆஃப் டவுன் கிரேட்ஸ், நம்மளை ஒவ்வொரு இயரும் டவுன் கிரேட் பண்ணாலும் கூட பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அனுபவிட்டு. அப்கிரேட் பண்ணாலுமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. 36%, அடுத்து 36%, 37%. ஒருவேளை நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு இருக்குல்ல, இந்த நடு லைன், அதை விட கம்மியாக ரேங்க் போட்டால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இயரும் பர்சன்டேஜ் அதிகமாகிட்டு தான் போய்ட்டு. அப்போது இந்த கம்பெனி தர்ற இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல, ரேங்கிங், அந்த ரேங்கிங்கும் நம்மளோட இண்டிகேட்டர்ஸும் அதுக்கேற்ற குறையில. ஒருவேளை அவன் மைனஸ் ரேங்க் கொடுத்தானா நம்ம டக்குன்னு வச்சுட்டு பின்னாங்கல குறையில, இம்ப்ரூவ் ஆகி தான் போய்ட்டு. அதனால அதோட சிலர் தான். ஸோ கடைசியாக கன்க்ளூஷன், மேலே பார்த்ததுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட வளர்ச்சிக்கும் இந்தியாவோட அடிப்படைக்கும் இந்தியாவை ரேங்க் பண்ணுற அந்த ரேட்டிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பேஜில் த சர்வே கன்க்ளூட்ஸ்
economic survey concludes that India's sovereign credit rating doesn't reflect its fundamentals. இந்த கம்பெனிஸ் தர்ற இந்தியாவோட ரேட்டிங் வந்து என்ன ஆகல, இந்தியாவோட growth-க்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, அட் த சேம் டைம் இந்தியாவோட growth-க்கு ஏற்ற மாதிரி அவங்க போடலை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அசஸ்மெண்ட் அண்டர் அசஸ்மெண்ட்டாக இருக்கு. இந்தியாவோட அடிப்படை growth-ஐ பார்க்காம அவங்களோட ரேங்க் தர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ தேர் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் அண்டர் அசஸ்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஹை growth-ஆக இருக்கும்போது லோ ரேட்டிங் தராங்க. போயிட்டு மூணாவது முக்கியமானது, அப்புறம் என்ன பண்ணணும், நம்மளை வந்து அண்டர் அசஸ்மெண்ட் பண்ணுற முடியாயிடுச்சு. அப்போது நம்ம அந்த ரேட்டிங்கை பார்க்க தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். இந்த பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் எதை மட்டும் பார்க்கணும்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்தியாவோட growth பாருங்கள், இந்தியா டெவலப் பண்ணி பாருங்கள். உங்களோட ஜிடிபி growth இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் வளர்ச்சி அடைச்சு தான் இருக்கீங்க, நீங்கள் நம்பலாம். பயப்பட தேவையில்லை, அது கொடுப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் தி குருதேவ் ரவீந்திரநாத் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் வித்தவுட் ஃபியர். இந்தியாவோட ஃபிஸ்கல் பாலிசி அது உருவாக்குற growth டெவலப்மெண்ட் அதை மட்டும் பார்த்து நீங்கள் டெவலப் ஆகி போயிட்டு இருக்க தவிர, இவங்க தர இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு தர இந்த சப்ஜெக்டிவ் கிரெடிட் ரேட்டிங்கை நீங்கள் என்ன பண்ண தேவை, ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஏன் சப்ஜெக்டிவ் சொல்கிறாங்க புரியுதுல, அவங்க ஹோம் கண்ட்ரிக்கு அதிக ரேங்க் தராங்க. நம்ம இந்தியாவாக இருக்கிறோம், டெவலப்பிங்காக இருக்கிறோம், நம்ம இம்ப்ரூவ் ஆனாலுமே நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்போது நம்மளை என்ன பண்ணுறாங்க, அண்டர் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அதை பார்க்காம என்ன பண்ண டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் நமக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக் தெரிஞ்சிருக்கும், நம்மளை எந்த இடத்துலையும் பாதிக்கல. ஆனால் எது பாதிக்குது, எஃபிஐ பாதிக்குது, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்குது. அதாவது வெளிநாட்டுக்காரங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில், அது பாதிக்குது. அப்போ அதை சரி பண்ணுற அப்படின்னு என்ன பண்ணணும், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து கணக்கில் எடுத்து சொல்கிறாங்க. பட் தீஸ் கிரெடிட் ரேட்டிங்ஸ் டூ இம்பாக்ட் தி எஃபிஐஸ். தேர்ஃபோர் த ரேட்டிங் மெத்தடாலஜிஸ் நீட் டு பி அமெண்டட். அவங்க ரேட் பண்ணுற ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அதை நம்ம மாற்றி ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்டர்நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன் கிட்ட பேசி அதை மாற்றணும்னு சொல்கிறாங்க. நீ போட்டுருக்காங்க. இந்தியா had already raised the issue of pro-cyclicality of credit rating. இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் இந்த இஷ்யூவை பேசியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட் கன்க்ளூஷன் இந்த போயிட்டு டெவலப்பிங் எக்கனாமிஸ் நீட் டு கம் டுகெதர். இந்தியா, சைனா இவங்க என்ன பண்ணுவோம், எல்லாம் ஒன்றா வந்து இந்த பயஸ்னஸை சப்ஜெக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணி இந்த கிரெடிட் ரேட்டிங்கோட கேரக்டரை மாற்றணும். அது எப்படி வந்து இந்தியாவோட எக்கனாமியை எஃபிஐல அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது சொல்லி நம்ம மாற்றணும்னு சொல்கிறாங்க. இதுதான் கன்க்ளூஷன். அதே மாதிரி நான் இந்த வீடியோக்கு நான் கொஸ்டின் தரல. காரணம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொடுத்த 2 கொஸ்டின் நீங்கள் எழுதி முடிச்சு டெலகிராமில் சப்மிட் பண்ண உடனே நான் இதுக்கான கொஸ்டின் அனுப்புகிறேன். அந்த 2 கொஸ்டின் எழுதி முடிச்சு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உடனே இதுக்கான கொஸ்டின் கொடுத்துருவேன். ஓகே.